பொட்டுக்கடலை லட்டு, தேவையான பொருள் ஒரு டம்ளர் கூட அதை லேசாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துட்டு ரொம்ப குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இதை வறுத்துட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்கூல் ஆறுற வரைக்கும் வச்சுருந்துட்டு இதை வந்து நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு டம்ளர் சர்க்கரை போட்டுக்கிறேன். அது கூட 2 ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வர வேண்டும். இது போல் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு ஒரு பவுலில் கொட்டிட்டு ஒரு கரண்டி அடுப்பில் வச்சு நல்லா காய்ஞ்ச பிறகு கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்கணும். மாவுக்கு தேவையான அளவு நெய்யை ஊற்றி நல்லா சூடான பிறகு கொஞ்சம் முந்திரி போட்டு ஃப்ரை பண்ணி இப்போ சூடாகிட்டு நல்ல சூட்டோடு அதை மாவில் ஊற்றிட்டு நல்லா கிண்டி சூடாக இருக்கும் பொழுதே அதை அப்படியே பிடிச்சிட வேண்டியது தான். உருண்டை பிடிச்சி